விட்டாலும் தவறிழைத்து விட்டாலும் எங்களை குற்றம் பிடிக்காதே. முன்னிருந்தவர்களுக்கு சுமத்தியது போல எங்கள் மீது வலுவான சுமையை சுமத்தி விடாதே. இறைவா, தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை மன்னிப்பாயாக, கருணை புரிவாயாக. நிராகரிப்போர் மீது வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வாய் இறைவா. இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் முகம்மது, அருள் புரியட்டும். நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் தான் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதே. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்த நேரத்துல என்னோட நினைவாற்றலை நிரூபிக்கிறதுக்காக இவ்வளவு நேரத்தை செலவழிச்சிட்டேனேன்னு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஷேக், குரான்ல கால் பாகத்தை நான் பகல்ல மனப்பாடமா ஓதுவேன், கால் பாகத்தை இரவுல ஓதுவேன். 2 நாளைக்கு ஒரு முறை முழு குரானையும் ஓதி முடிச்சிருவேன். இன்னைக்கு பகல் பொழுது போயிட்டதால இன்னைக்கு இரவு அரை பாகம் குரானை ஓத முயற்சிக்கணும். நாளைக்கு அதிகால தொழுகையை முடிச்சிட்டு நான் புறப்படணும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் முஹம்மத், மாஷா அல்லாஹ். ஹதீஸ் சொல்லக்கூடிய நபர்களில் எனக்கு தெரிஞ்சு உயிரோட இருப்பவங்க யார் யார், அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் தயாரிச்சிருக்கேன். கிராமங்கள் நகரங்களின் பெயரையும் இணைச்சிருக்கேன். இது உனக்காக தான், எடுத்துக்கோ. இந்தா எடுத்துக்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவன் நாட்டத்தால என் மனசுல பதிஞ்சிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமாவா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்குத்தான். இந்த ஆற்றலை எனக்கு கொடுத்த இறைவனுக்குத்தான் நன்றி சொல்லணும். புகாரி அவர்களை வென்று விடுவார் என்று எனக்கு முன்பே தெரியும். கலிஃபா அவர்களே, அவர் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்து விட்டார். இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கே உரிய தனி அடையாளத்தை இவர் பெறப்போகிறார். நீங்கள் எங்களை மன்னிக்கும்படி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் முகமது அவர்களே. அப்படி சொல்ல வேண்டாம் சகோதரா. நம்ம எல்லோரையும் மன்னிக்கும்படி அந்த இறைவன் கிட்ட மன்னிப்பு கோருவோம். முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவு களஞ்சியமாக இறைவன் உங்களை ஆக்கியிருக்கிறான் முகமது. உங்களோடு வாழ்ந்த காலத்தை எங்களால் மறக்க முடியாது. உங்கள் பயணத்தில் அல்லாஹ் துணை இருப்பான் சகோதரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பாதுகாப்பில். பாக்தாத் நகர மக்கள் அனைவரும் அவருடைய நினைவாற்றலையும் அறிவு கூர்மையையும் ஒப்புக்கொண்டு விட்டனர். அந்த பரிசோதனை என்னவாயிற்று? பாக்தாத் அறிஞர்கள் வைத்த பரிசோதனையில் அவர் வெற்றி பெற்று விட்டார். குர்ஆன் ஒரு படைப்பு என்று அவன் சொன்னானா? அது பற்றி அவரிடம் கேட்கப்படவில்லை. குர்ஆன் ஒரு படைப்பு என்று மட்டும் அவன் வாயால் சொல்லியிருந்தால் அவன் ஒரு நயவஞ்சகன் என்று அவன் மேல் குற்றம் சுமத்தி இருக்க முடியும். அவருடைய உரையை கேட்ட சில வணிகர்கள் குர்ஆன் இறைவனின் வார்த்தை என்று அவர் கூறுவதாகவும், இது குறித்து விவாதிப்பவர்கள் வீண் குழப்பம் செய்பவர்கள் என்று அவர் குற்றம் சாட்டுவதாகவும் கூறுகிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டும் எப்படி சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது என்று தெரியவில்லை. மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லது. ஆஹா, அப்புறம் என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளை அந்த 10 பேரும் புகாரிக்கு முன்பாக கூறி முடித்தவுடன் அல் புகாரி அவர்களை பார்த்து சொன்னாரு, இந்த கூட்டத்தில் கூறப்பட்ட அனைத்து ஹதீதுகளையும் அறிவித்தவர் பெயருடன் என்னால் திரும்ப கூற முடியும் என்று. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அது சரி, இப்ப அவர் எங்க இருக்காராம்? பக்தாதிலிருந்து அவர் எகிப்துக்கு புறப்பட்டு விட்டாராம். அவர் எடுத்த காரியத்தை நல்லபடியா முடிக்க அல்லாஹ் அருள் புரியட்டும்.
وعليكم السلام ورحمة الله وبركاته. தமியாத்துங்கிற நகரத்தை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். தமியாத், நீங்க இப்ப சினாய் நகர்ல இருக்கீங்க. தமியாத் நகரங்கிறது இங்கிருந்து ரொம்ப தொலைதூரத்துல இருக்கு. நீங்க தயவு கூர்ந்து வழிகாட்ட முடியுமா? இதுதான் வழி. ஆனா ரொம்ப ஆபத்தானது. வனவிலங்குகள் அதிகம். நீங்க வணிகர் பாதையில் போங்க. அந்த வழியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மணல் பாதை உங்களுக்கு தென்படும். அந்த வழியிலேயே போங்க, விட்டுறாதீங்க. உனக்கு ரொம்ப நன்றி சகோதரா. அப்படியே செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وعليكم السلام ورحمة الله وبركاته. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உணவும் தண்ணியும் சுத்தமா தீந்து போச்சு. இறைவா, பசியையும் தாகத்தையும் தாங்கற சக்தியையும் பொறுமையையும் எனக்கு கொடு இறைவா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவன் இப்ப எங்க இருக்கான்னு அந்த இறைவனுக்கு தாமா தெரியும். சில வியாபாரிங்க பாக்தாதுல அவனை பார்த்தாதானே என்கிட்ட சொன்னியே. அவன் பாக்தாத்ல இருந்தும் கிளம்பி போயிட்டான்னு சொன்னாங்கம்மா. பணம் இல்லாம அவன் எப்படி வாழ்வானோ தெரியல. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலாவது இந்த வருஷ விளைச்சல்ல அவனுக்குரிய பங்கு அனுப்பி வைப்பேனே. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. உள்ள வாங்க. நல்ல செய்தி இமாம் அவர்களே. நீங்க பள்ளிவாசலுக்கு போறதுக்கும் உங்க சபையை நீங்க கூட்டுறதுக்கும் கலீஃபா அவர்கள் உங்களுக்கு முழு அனுமதியை வழங்கிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ்.
கலீஃபா அவனுக்கு நிச்சயம் பெரிய பரிசு கொடுத்திருப்பார் தந்தையே. அவங்க அண்ணா அகமது அதை மறுக்கிறாரே. பணம் அனுப்புற விஷயத்துல குழம்பிக்கிட்டு இருக்காம அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் முகமது இப்னு இஸ்மாயில் கிட்ட சேர்த்துற போறேன். அப்படியா? உனக்கு அவன் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியுமா சையத்? நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் தந்தையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஊர்ல தான் அலி இப்னு அய்யூப் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே திரும்பிச் செல்வோம். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ரொம்ப தொலைவில் இருந்து வர்றேன், ரொம்ப தொலைவில் இருந்து. நீங்க இப்னு அய்யூப தான் சந்திக்க வந்தீங்களா? அவர் சிறந்த மனிதர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சலீம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அலியின் மாணவர் தானே அவர்? ஆமா. இந்த கிராமம் முழுவதும் அவருக்கு பின்னாடி நின்னுதான் தொழுதாங்க, அவர்கிட்ட தான் படிச்சாங்க. அவர் ஆன்மாவை இறைவன் ஏற்கட்டும், விசாலமான சொர்க்கத்தில் அவரை வரவேற்கட்டும். அவருடைய வார்த்தைகள்ல சிலவற்றை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இல்ல, என்ன மன்னிக்கணும். நான் அவரை தனிப்பட்ட முறையில நேரா சந்திக்க விரும்பினேன். நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பணம், இதுதான் கடிதம். இந்த ரெண்டையும் நீ அவங்கிட்ட சேர்த்துருவேன்னு நான் நம்புறேன். நீங்க கவலையே விடுங்க. பணத்தையும் கடிதத்தையும் நான் வேற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். முகமதை சந்திச்சு நான் அவங்கிட்டயே கொடுத்துருவேன். சையத், நீ செய்யற இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். முகமது என்னோட பால்ய நண்பன். நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவன். வியாபாரத்தினால நான் கல்வியை இழந்துட்டேன். இல்லனா நான் இந்த புகாராவோட இமாம் ஆகியிருப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸுக்காக நீங்க பக்தாதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? நான் ஏமன் நகருக்கு கூட போவேன் இன்ஷா அல்லாஹ், இந்த ஹதீஸை சரி பார்க்கறதுக்காக. என்னப்பா இது, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறியே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை சேகரிக்கும் பணிக்கு கடினமான உழைப்பு தேவைங்கிறத நீங்க ஒப்புக்கிறீங்களா? ஆமா ஆமா. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
உங்களை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள்கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சேன். வாழ்நாள்ல இதுவரை ஒரே ஒரு பொய் கூட நீங்க சொன்னதில்லைன்னு அவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் பொறு. இந்த கழுதைய புடிச்சு கட்டிட்டு நான் இதோ இப்போ வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்ன இது? இதுல கோதுமை எதுவும் இல்லையே. ஆமாப்பா, ஆமா. பின்ன என்ன செஞ்சீங்க நீங்க? கூடையில நிறைய கோதுமை இருக்கிற மாதிரி காட்டி நான் இந்த கழுதையை பிடிச்சேன். என்ன மன்னிக்கணும் சகோதரரே. விலங்குகள்கிட்ட பொய் சொல்ற உங்கள்ட்ட இருந்து ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். உண்மையாகவா? அல் புகாரி இந்த நைசாப்பூரில் தான் இருக்கிறானா? இப்போ அவரு பெரிய பள்ளிவாசல்ல தான் இருக்காரு. அவருடைய உரையை கேட்க ஊர் மக்கள் அங்க கூடியிருக்காங்க. எனது அனுமதி இல்லாமலா? எனது அனுமதியை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் இப்படி செய்கிறார்களா? உணர்ச்சி வசப்படாதீங்க உஸ்தாத். புகாரி பெரிய அளவுல புகழ் அடைஞ்சிட்டாரு. அந்த ரகசியம் தான் என்ன? எப்படி புகழ் அடைந்தான் முஸ்லீம்? அவருடைய நினைவாற்றல், மொழி வளம், பேரறிவு. நீயும் அதே தகுதி படைத்தவன் தானே முஸ்லீம்? உனக்கு மட்டும் ஏன் பேரும் புகழும் கிடைக்கவில்லை? நீயும் தான் உமர் இப்னு இஜுதீன். உனக்கு ஏன் அந்த பேரும் புகழும் கிடைக்க கூடாது? தயவு செய்து உஸ்தாத், உங்க மாணவர்களையும் புகாரி கிட்ட பாடம் படிக்க அனுமதியுங்க. நானும் அதைத்தான் விரும்புறேன் உஸ்தாத். என் வகுப்பை விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் அல் புகாரியிடம் பாடம் கற்க விரும்புகிறீர்கள். அல் புகாரி அப்படி என்னதான் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். பிறகு நீதான் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா ஏய் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், என் சிறந்த மாணவன் நீ. நான் உன்னை மிகவும் நம்புகிறேன். நைசாப்பூர் மக்களின் மிகச் சிறந்தவன் நீ. அல் புகாரியை தோலுரித்து காட்ட நீ வழி கண்டுபிடிப்பாய் என்று நம்புகிறேன். மறுத்துவிடாதே, அது உன்னால் முடியும். இறை தூதர் அவர்களின் ஏராளமான ஹதீதுகளை நீ மனப்பாடம் செய்து வைத்துள்ளாய். நைசாப்பூர் மக்களின் முன்னிலையில் நீ அவனை தோற்கடிக்க முடியும். ஒரு உயர்ந்த இடத்தை அடைய, அவன் நற்பெயரை களங்கப்படுத்த உன்னால் முடியும். முஸ்லிம், நீ ஒரு நாள் நைசாப்பூரின் இமாமாக ஆவாய். அது நடக்கும். கலீஃபா உனக்கு ஏராளமான பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் தருவார். அவன் யார்? அவன் கதை ஒரே அடியாக முடிந்துவிடும். உஸ்தாத், நீங்க ஒரு முறை கூட அவரை பார்த்ததில்ல. நீங்க ஏன் வந்து அவரோட கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது? நானா? நான் அந்த புகாரியிடம் பாடம் கற்க வேண்டுமா? விவாதம் இல்லனா பரிசோதனைக்காவது? அது என் வயதுக்கு ஏற்ற செயலாக இருக்குமா? என்னை விட பல மடங்கு சிறியவனவன். உங்களில் ஒருவன்தான் விவாதத்திற்கு சரியான ஆள். அது முஸ்லீமாக இருக்கட்டும். இது பற்றி நன்றாக யோசித்துப் பார் முஸ்லீம். பெரிய பள்ளிவாசலுக்கு போகிறாய், அவன் உரையை செவிமடுக்கிறாய். விவாத மேடையில் அவனை எப்படி வாதத்தில் தாக்குவது என்பதை அறிந்து கொண்டு வா. அவனை பரிசோதிக்கும் நாள் வந்துவிட்டது. கடன் வாங்குவதும் அதனை திருப்பி செலுத்துவதும் என்ற பாடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடன் வாங்கியவர் அதனை திருப்பிச் செலுத்த விரும்பினால் அல்லாஹ் அவருக்காக அந்த கடனை திருப்பிச் செலுத்துகிறான். அவர் வீண் விரயத்துக்காக அக்கடனை வாங்குவாரேயானால் அல்லாஹ் அவரை வீண் விரயமாக்குகிறான். இதன் அர்த்தம், ஒரு முஸ்லிம் கடன் வாங்கும் போது அதனை திருப்பி செலுத்த எண்ணுகிறான் என்று இறைவனுக்கு தெரியுமேயானால் இந்த உலகத்திலேயே அவன் கடனை அடைத்துவிட இறைவன் உதவுகிறான். அவன் கடனை அடைக்க எண்ணம் கொண்டிருந்து பணம் இல்லாத நேரத்தில் திடீரென்று இறந்துவிட்டால் அவனுக்காக அந்த கடனை மறுமையில் இறைவன் அடைக்கிறான். நற்காரியங்களுக்காக மறுமையில் அவன் அடையும் பலனை அது எந்த விதத்திலும் குறைத்து விடாது. அதே சமயம் வாங்கிய கடனை அவன் திருப்பி அடைக்க எண்ணவில்லை என்றால் இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதற்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது.
இந்த ஹதீஸ் அறிவுறுத்துவது என்னவென்றால், சரியான காரணமின்றி பிறரிடமிருந்து கடன் வாங்க வேண்டாம். அதேபோல் கடன் வாங்கும் நேரத்தில் அதனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று எண்ண வேண்டும். இந்த ஹதீஸ் மேலும் வலியுறுத்துவது என்னவென்றால், நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டும், தீய எண்ணத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். இறைவன் அவனை வீணடிக்கட்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையும் துவாவுக்கு இணையானது. அதிலும் குறிப்பாக வாங்கிய கடனை வீண் விரயம் செய்பவன் இறுதி தீர்ப்பு நாளின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்திலிருந்து நம்பிக்கையாளர்கள் வெளியேற்றப்படும் பொழுது சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள பாதையில் அவர்கள் நிறுத்தப்பட்டு, இந்த உலகத்தில் அவர்களுக்கு இடையே உள்ள தீர்க்கப்பட வேண்டிய அநீதிகளுக்கு தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அங்கே அவர்கள் தூய்மையடைந்து முன்னேறிய பிறகுதான் சொர்க்கத்தில் நுழைய அனுமதி வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. வலைக்கும் சலாம். சயீத், என் சகோதரா, நீ என் தம்பியை சந்தித்தாயா? ஆமா, அந்த கடிதத்தையும் பணத்தையும் நான் புகாரி கிட்ட கொடுத்துட்டேன். அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்ல சௌக்கியத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனா என்ன அவனுக்கு? அவன் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டான். அவனுக்கு இன்னும் பணம் தேவையா? ஆமா. நீ அவன் கேட்டதை கொடுத்தியா? நீங்க கொடுத்த பணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, அதனால நான்... சரி, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அவன் நிலையா ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. என்ன போல வியாபாரிகளால தான் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போயேன். உங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள நீங்க தனியா விட்டுட்டு என் கூட வருவீங்களா? பயணத்துல வர சிரமங்கள்லாம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சரி, நாளைக்கே உனக்கு 10,000 திர்ஹம் கொண்டு தர்றேன். நீ பத்திரமா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. இதே நேரம் நாளைக்கு உங்களுக்காக நான் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் சயீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது பின் இஸ்மாயில் இந்த ஊருக்கு திரும்பி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவன் இங்க திரும்பி வரவே மாட்டான். அவன் நிச்சயமா வரவே மாட்டான். அவன் திரும்பி வரமாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? வரமாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? எகிப்திலையும் சிரியாவிலையும் அவனை கண்ட வியாபாரிங்க இறை தூதரின் ஒரே ஒரு ஹதீதுக்காக அவன் நெடுந்தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அவன் வாழ்நாள் முழுசையும் பயணத்திலேயே கழிக்க போறான்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் சொன்னேன் அவன் திரும்பி வரமாட்டான்னு. நிச்சயமா அவன் திரும்பி வரவே மாட்டான். சொல்லு முஸ்லீம், அவனிடம் நீ கண்டது என்ன? அல் புகாரி பல விஷயங்கள் அருள் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற நீதி, நினைவாற்றல், ஆடம்பரம் இல்லாத கட்டுப்பாடான வாழ்க்கை, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் மேல அன்பையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்துது. நைசாப்பூர் மக்கள் அனைவரும் அவன் உரையை கேட்க சென்று விட்டார்கள். பெண்களும் குழந்தைங்களும் தான் பாக்கி. ஏன் எல்லோரும் இப்படி செய்கிறார்கள்? என்னுடைய சபையை விட்டுவிட்டு ஏன் அந்த அந்நியன் உரையை கேட்கிறார்கள்? இறைவன் சொன்ன வார்த்தைகள்ல சில எனக்கு இப்பதான் புரியுது உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் செய்யறாங்களோ அவர்களுக்கு இடையே அல்லாஹ் பாச பிணைப்பை ஏற்படுத்தி விடுகிறான். அவனுடைய வார்த்தைகளில் குற்றம் ஏதும் கண்டுபிடிக்கவில்லையா? என்ன நம்புங்க உஸ்தாத், நம்ம காலகட்டத்துல இவரை போல ஒரு மனிதர் இல்லவே இல்லை. நீ இருக்கிறாய் முஸ்லீம். நானா? அவரோட ஒப்பிடும் அளவுக்கு நான் யார்? இறைவன் மீது ஆணையாக அவர் என்னோட கை குலுக்கியிருந்தால் கூட அது எனக்கு கௌரவமாக இருந்திருக்கும். நீ நமது வட்டத்தை விட்டு சென்று விட்டாய். நமது பெருமைகளை மறந்து விட்டாய். நான் அப்படி சொல்லலையே. நீ பேசியவைகள் அப்படித்தானே இருந்தன.
நீ உன் பேராசிரியர் மீது உண்மையாகவே மரியாதை வைத்திருந்தால் நான் சொல்வதை கேள். இன்று இரவு அல் புகாரியின் கூட்டத்திற்கு நீ செல்லக்கூடாது. என்னது? என்னோட கல்வியை தடை செய்ய பாக்குறீங்களா? அல் புகாரி அறிவுக்கு சொந்தக்காரனாகிவிட்டானா? ஹதீது கலையில் முகமது இப்னு இஸ்மாயிலை விட வேறு சிறந்த அறிஞரே இல்லை. அப்போது நான் யார்? நான் ஒரு அறிஞன் இல்லையா? அவரிடம் அறிவாற்றல் பொங்கி வழிவதை நான் காண்கிறேன். உனக்கு என்னை கண்டால் மூடனாக தெரிகிறது இல்லையா? உஸ்தாத், புகாரியுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். என்னை விட வயதில் பன்மடங்கு சிறியவன், என்னை விட அறிவில் குறைவானவன். அப்படியானால் அவருடன் போட்டியிட்டு பார்க்கலாமே. முஸ்லிம், நீ வரம்பு கடந்து விட்டாய். உன்னை நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபம் கொள்ளாதீர் என்று. இனியும் நீ இங்கு நிற்க வேண்டாம். போய்விடு. நான் உங்க மேல பரிதாபப்படுறேன். நான் உன்னை போய்விடச் சொன்னேன். போய்விடு. உங்களிடம் மாணவனாக சேர ஆசைப்படுகிறேன். நான் என்ன அறிஞனா? என்னிடம் எதற்கு மாணவர்கள்? நீங்கள் அறிஞர் இல்லையா? உங்களை வேறு யாரென்று சொல்லிக் கொள்வீர்கள்? நான் இறைவனின் அடிமைகளில் ஒருவன். அல்லாஹ் எனக்கு நினைவாற்றலை கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை சேகரிக்கும் பணிக்காக நான் அதை அர்ப்பணம் செய்கிறேன். அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்க எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லித்தாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி வேற யாரிடமும் கேட்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீதை நீங்கள் மனப்பாடம் செய்ய விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் முதலில் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்க அப்படித்தான் செய்றீங்களா? இறைவனுக்கே எல்லா புகழும், இறைவனுக்கே எல்லா புகழும். என் வாழ்க்கையில் நான் முதலில் கடைபிடிக்காமல் இறை தூதரின் ஹதீஸ்களில் ஒன்றை கூட நான் எழுதி வைத்ததில்லை. இறை பொருத்தத்துக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான். நாளைக்கு நீ ஆளுநரிடம் சென்று நான் என்ன சொல்ல சொன்னேனோ அதை சொல். எப்படி நான் இதை செய்வது உஸ்தாத்? நான் என்ன சொன்னேனோ அதை செய். ஆளுநர் இந்த அநீதியை ஏற்றுக்கொள்வாரா? முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்தும் என் உத்தரவை அநீதி என்கிறாயா? இது அப்பட்டமான அநீதிதானே உஸ்தாத்? நான் உன்னையும் சேர்த்து நாடு கடத்தி விடுவேன். அப்பொழுதுதான் எனது சக்தி என்ன என்பது உனக்கு தெரியும். நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு குடும்பம் இருக்கு உஸ்தாத். நீ உன் குடும்பத்தோட நைசாப்பூர்லயே இருக்கணும்னு நினைச்சா ஆளுநர் கிட்ட போய் எனது வேண்டுகோளை தெரியப்படுத்து. இமாம் அல் துகுலியின் வேண்டுகோளை நான் நிராகரித்ததில்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்த உத்தரவிட்டதாக அவரிடம் தெரியப்படுத்து. மேலும் அல் புகாரியிடம் அவரால் எந்த குழப்பமும் ஏற்படும் முன்பு அமைதியாக நகரத்தை விட்டு வெளியேறும்படி நான் சொன்னதாக தெரியப்படுத்து. 3 வகையான அநீதிகள் இருக்கின்றன. இறைவனுக்கு மனிதன் செய்யும் அநீதி என்பது ஒன்று. அது அவனை நம்ப மறுப்பதாகும். இணை வைப்பாளர்களின் இணையை விட்டும் அல்லாஹ் உயர்ந்து விட்டான். எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உண்மையில் இறை நிராகரிப்பாளர்கள்தான் அநீதியாளர்களாவர். அல்லாஹ் மேலும் கூறுகிறான், தனக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநீதி என்று. 2வது வகை அநீதி என்னவென்றால்,
ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு இழைப்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான அனைத்தும் பிற முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அவரின் உயிர், அவரின் செல்வம், அவரின் மரியாதை. மூன்றாவது வகை அநீதி ஒரு அடியான் தனக்குத்தானே செய்யும் அநீதியாகும். இது எப்படி செய்யப்படுகிறது என்றால், பாவங்களில் மூழ்குவதாலும் குற்றங்கள் தவறுகளாலும் இந்த அநீதி செய்யப்படுகிறது. சொல்கிறான் எல்லாம் வல்ல இறைவன், அவர்கள் நமக்கு எதிராக தவறிழைக்கவில்லை, மாறாக தங்களுக்கு எதிராகவே தவறிழைத்துக் கொள்கின்றனர். சொல் புகாரி, சக மனித பொறாமை சண்டை பற்றி அபு ஹுரைராவின் அறிவிப்புக்கும் அனஸ் இப்னு மாலிக்கின் அறிவிப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இவர்தான் எங்க உஸ்தாத் அஹ்மது இப்னு இஹ்யா அல் துஹுலி. தங்கள் வரவு நல்வரவாகட்டும் இமாம் அவர்களே. அமருங்கள். நீதான் அந்நியன். உன்னை வரவேற்பதுதான் என் கடமை. நீ என்னை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை சந்திப்பதே எனக்கு பெருமைதான். என் கேள்வியை விட்டு நீ நழுவ வேண்டாம். இது என்னிடம் தெரிந்து கொள்ள கேட்கிறீர்களா, இல்லை சோதித்து பார்க்க கேட்கிறீர்களா? உன்னிடம் கற்றுக்கொள்ளவா நான் கேட்டேன்? அல்லாஹ் அருள் புரியட்டும். நீங்கள் இங்கு புகழ்பெற்ற பேரறிஞர்களில் ஒருவர். கேள்வியில் இருந்து நீ நழுவ வேண்டாம். இந்த பொதுமக்கள் முன்பு நீ அதற்கு பதில் சொல். அல்லது 2 ஹதீதுகளில் நீ ஏதேனும் ஒன்றை மறந்து விட்டாயா? இறைவனின் கிருபையினாலும் அவனுடைய அளவற்ற இரக்க குணத்தினாலும் நான் கேள்விப்பட்ட இறைத்தூதரின் ஹதீஸ்கள் இன்னும் நன்றாக நினைவிருக்கின்றன. சரி, இந்த 2 ஹதீதுகளை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? இரண்டுமே உண்மையானவைதான். அவற்றின் உண்மை தன்மையை நான் சிரியா, ஏமன், ஈராக், எகிப்து ஆகிய நகர மக்களிடம் சரிபார்த்து விட்டேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸில் நான் கண்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் ஏசாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், இறைவனின் அடியார்களாக இருங்கள். ஒரு முஸ்லிம் சக முஸ்லிம் சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் புறக்கணிக்க கூடாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸே ஆகும். சந்தேகத்திடமிருந்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் அது பொய்யை விட கேவலமானதாகும். ஒட்டு கேட்காதீர்கள், துருவி துருவி பார்க்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஏசிக் கொள்ளாதீர்கள், சண்டையிடாதீர்கள், சகோதரத்துவத்தை பேணி இறைவனின் அடிமைகளாயிருங்கள். இமாம் போகிறாரே. இமாம் போனா போகட்டு, விடுங்க. நீங்க உட்காருங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உங்களுடைய கல்வி அறிவை குறித்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நினைவாற்றல், மார்க்கப்பற்று, உங்கள் நீதி, உங்கள் மொழிவளம் எல்லாவற்றையும் அறிஞர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு வீண் குழப்பம். இந்த வீண் குழப்பம் உங்களால் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் புகாரி. வீண் குழப்பம்? அதுவும் என்னால்? நைசாப்பூர் மக்களை நீங்கள் கவர்ந்து விட்டீர்கள். சந்தைகள், வயக்காடுகள், தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்கள் வீட்டின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் புறப்பட்டால் புடை சூழ்ந்து உங்கள் பின்னாலேயே வருகிறார்கள். உங்களை பார்க்க வந்த இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முதியவர் இறந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உங்கள் பயண ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன். ஏராளமான தங்கம் வெள்ளிகளை அனுப்புகிறேன். நீங்கள் என்னை நைசாப்பூரை விட்டு வெளியேறச் சொல்கிறீர்களா? எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். ஆனால் நீங்கள்
என்னை தனியாக வெளியேற அனுமதிக்க வேண்டும். ஏன்? நீங்கள் அனுப்பும் வாகனம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய குதிரை இருக்கிறது. நான் கொடுக்கும் செல்வத்தையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் புகாரி. என் உழைப்பால் வராத பணத்தை என்னால் ஏற்க முடியாது. பிறகு எப்படி வாழுகிறீர்கள்? எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்கள் போதனைகளுக்கு நீங்க எந்த கட்டணமும் பெறுவதில்லையே. நான் மக்காவில் இருந்தபோது எனது அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்தார். இறையருளால் அது பெருகியது. அது இன்னும் இருக்கிறதா உங்களிடம்? இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கும் என்று நினைக்கிறேன். 1000 தினார்கள். அந்த பணம் எவ்வளவு நாளாக உங்களிடம் இருக்கிறது? 7 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 7 வருஷமா 1000 தினார்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வாழ்றீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, அல்லாஹ்வின் அருளால் அது பெருகியதுன்னு. புகாரி, என்றாவது ஒரு நாள் என்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு எழுதுங்க. சரி, இது உங்ககிட்ட யார் சொன்னது? நைசாப்பூர்ல இருந்து இன்னைக்கு வந்த வியாபாரிங்க தான் சொன்னாங்க. முகமது பின் இஸ்மாயில் புகாராக்கு திரும்பி வர போறாரா? ஆமா. அப்படின்னா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 25,000 தினார்களை நீ உடனே தயார் செய்யணும். அவங்க அண்ணா அகமது கிட்ட இருந்து அந்த பணத்தை நீ கை நீட்டி வாங்கினல்ல? இல்ல, அந்த பணத்தை நான் திருப்பி தர மாட்டேன். அந்த பணம் எனக்கு சேர வேண்டியது. உனக்கு சேர வேண்டியதா? ஆமா. நான் படிப்பை பாதியிலே விட்டதுக்கு அவன் தான் காரணம், தெரியும்ல. அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா நானும் இந்நேரம் புகழ்பெற்ற அறிஞர்கள் வரிசையில இருந்திருப்பேன். ஆளுநரும் இளவரசரும் எனக்கு நிறைய தந்து என்னை செல்வந்தராக்கி இருப்பாங்க. அவர் திரும்பி வரும்போது அவருடைய முகத்துல நீ எப்படி முழிப்ப? நான் அவனை சந்திக்க மாட்டேன். என்ன சொல்ற? என் வியாபாரத்தோட வெளியூருக்கு போயிடுவேன். ஊரை விட்டு ஓட போறியா? என் வியாபாரத்தை வெளியூர்ல ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன். ஆனா புது வியாபாரத்தையும் புது வாழ்க்கையையும் நான் அங்க தொடங்கறதுக்கு எனக்கு 25,000 தினார் இருந்தாலே போதும். அப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நீங்களும் வேணா என்னோட வந்துருங்க. இல்லடா, புகாராவை விட்டுட்டு என்னால வர முடியாதடா மகனே. ஏன் அப்படி சொல்றீங்க? சையத், புரிஞ்சுக்கடா. இது ஏன் நாடு, என்னோட சொந்த மண்ணு. நான் இங்கதான் வாழுவேன். நான் இறந்தா என்னை இங்கதான் அடக்கம் செய்யணும். அப்பா, நீ எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் போ, என்ன இங்கேயே விட்டுரு. நீ இங்கே இருக்கணும்னு விரும்பினா அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நீ திருப்பி கொடுத்துற. இல்ல, அது நடக்காது. நான் நைசாப்பூருக்கு போக போறேன். ஆமா, நைசாப்பூருக்கு. அங்கதான் அவனால உள்ள வர முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் அங்க போயிட்டு வந்த வியாபாரிங்க தான் எனக்கு சொன்னாங்க. இது நான் செஞ்ச தப்புதான். நான் உயிரோட இருந்தும் கூட உன்னை ஒழுங்கா வளர்க்கறதுல தோத்துட்டேன். ஆனா இஸ்மாயில் தான் இறந்து போயிட்டாலும் பிள்ளைங்களை வளர்க்கறதுல வெற்றி அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி ஒரு இளைஞன் உருவாகிறது நமக்கு ஆபத்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்பிக்கையாளர்களின் இளவரசர் கலீஃபா அல் முகுத்தசிமிடம் உன்னை ஒரு செய்தியுடன் அனுப்புகிறேன். குர்ஆன் படைப்பா என்ற விவாதத்தில் இந்த மனிதனை பரிசோதிக்க அழைக்க வேண்டும். இந்த மனிதனுக்கு மட்டும் எப்படி சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது என்று தெரியவில்லை. ஏய் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், என் சிறந்த மாணவன் நீ. நான் உன்னை மிகவும் நம்புகிறேன். நைசாப்பூர் மக்களின் மிகச் சிறந்தவன் நீ. அல் புகாரியை தோலுரித்து காட்ட நீ வழி கண்டுபிடிப்பாய் என்று நம்புகிறேன். இனியும் நீ இங்கு நிற்க வேண்டாம், போய்விடு. நான் உங்க வேலை போய்தான். நான் உன்னை போய்விடச் சொன்னேன். முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்தும் என் உத்தரவை அநீதி என்கிறாயா? இது அப்பட்டமான அநீதிதானே உஸ்தாத்? நீதான் அந்நியன். உன்னை வரவேற்பதுதான் என் கடமை. நீ என்னை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை.
துஹ்லி, நீங்க எனக்கு அநீதி செஞ்சிட்டீங்க. இமாம் அல் துஹ்லி, அநியாயம் செஞ்சிட்டீங்க இமாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் அவருக்கு அநீதி செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்ல உஸ்தாத், முஸ்லீம சொல்றியா? என்னையும் சேர்த்துத்தான். எனக்கும் அநீதி செஞ்சிட்டீங்க. என் சகோதரனுக்கு மட்டுமல்ல, எனக்கு நானே தீங்கு செய்ய வச்சிட்டீங்க. நாம இத சரி செஞ்சாகணும் உமர். எப்படி செய்ய முடியும்? நான் உடனே ஆளுநர் கிட்ட போக போறேன். புகாரிக்கு என்ன செய்ய போறீங்க? அல் புகாரிக்கு நைசாப்பூர் அறிஞர்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை நான் அனுப்ப போறேன். அவருடைய அறிவுக்கும் சேவைக்கும், அவர் சேகரிச்சு வச்சிருக்கிற ஹதீசுகளுக்கும் நன்றியையும் மரியாதையும் நாம அந்த கடிதத்துல எழுதி அனுப்பணும். ஏன் இத முன்னாடியே புகாரி இங்க இருந்தப்பவே ஏன் செய்யல உஸ்தாத்? அப்பவே இத செஞ்சிருக்கலாமே. அது ஷைத்தான், அதோட வேலைதான். அது ஷைத்தான் உமர். வந்துட்டியாடா மகனே? இறைவனுக்கு தான் தெரியும். நான் புகாராவுக்கு திருப்பி வந்ததே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போகத்தாமா. இனிமே நீ இங்கே இருந்திருப்பா. என் காதுல விழுறது உண்மையா தம்பி? நீ மறுபடியும் பயணம் போக முடிவு பண்ணிருக்கியா? ஹதீஸ்களை தேடிய என்னோட பயணத்தை நான் இன்னும் நிறைவு செய்யணுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. உள்ள வாங்க அபு சயீத்,
உள்ள வாங்க. முஸ்லிம் நைசாப்பூரை விட்டு போயிட்டாரு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இல்ல இல்ல அகமத், நீங்க அப்படி செய்யக்கூடாது. தம்பி, அவன் நம்ம பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பணம் உன்கிட்ட சேர்ந்துருச்சுன்னு. அவன் தந்தையே நம்ம வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா? இருந்தாலும் நீ அவனை சும்மா விடக்கூடாது தம்பி. மன்னிக்கிற குணம் எங்க போச்சுன்னா, சகிப்புத்தன்மை உடையவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். எனக்கு அந்த பணம் கிடைச்சிட்டதா நினைச்சுக்கங்க. முகமது, நீ இப்படி செய்யறது அவனுடைய செயலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இறைவன் மீது ஆணையா நான் ஏன் இதை செய்யறேன்னா, அவனை கைது செஞ்சா மேலும் மேலும் அவன் தான் தோன்றியாத்தான் சுத்துவான். அவனை விட்டுருங்க போகட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் உத்தரவிடும் வரை அவர்களை சகித்துக் கொண்டு மன்னித்திருங்கள். அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். அகமது, உன் தம்பி என்ன சொல்றனோ அதுபடியே நீ செய்ப்பா. மகானி முகமது, சொல்லுங்கம்மா. நான் சில விஷயங்கள் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. என்னோட திருமணத்தை பத்தி தானே பேசணும் இல்லையா? ஆமா. அம்மா, அறிவை தவிர வேற எதுலயும் என் மனசை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். இறை தூதரோட வழிமுறைய பின்பற்றுதெல்லாம் முன்னாடி நிக்கிறவன் நீதானே, ஏன் தயங்குற? அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா பாருங்கம்மா, மனைவிக்கு நான் நீதியா இருக்கணும். அப்புறம் என்ன போய் யாருமா திருமணம் செஞ்சுக்குவாங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. நீ சரின்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகனே, மகனே, உனக்கு என்ன ஆச்சு? தோல்வியும் நஷ்டமும் என் கூடவே வருது. நான் என்ன பண்றது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒரே ஒரு துணி மட்டும்தான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. அல்லாஹ் ரொம்ப பெரியவன். அல்லாஹ் ரொம்ப பெரியவன். நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியலையப்பா. சுப்ஹானக யா அல்லாஹ், சுப்ஹானக யா அல்லாஹ். மத்தவங்க பொருளை அநியாயமா அபகரிக்க நினைச்சா இப்படிதான். அல்லாஹ் ரொம்ப பெரியவன். அல்லாஹ் ரொம்ப பெரியவன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் முறையான தொகுப்பு, அவரின் வழிமுறைகள், அவர் வாழ்ந்த நாட்கள். அல்ஹம்துலில்லாஹ் 16 வருஷ காலத்துல இத நான் சேகரிச்சிருக்கேன். இதை வார்த்தைக்கு வார்த்தை நான் ஆராய்ந்து விட்டேன். இது மிக சரியான ஹதீசுகளின் தொகுப்பு என்று நான் சாட்சி சொல்றேன். உலகில் உள்ள பல அறிஞர்களுக்கும் இந்த நூலை மனம வந்து நான் அனுப்பி வச்சுட்டு காத்திருந்தேன். எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஹதீஸ கூட அவங்க சொல்லக்கூடும் அல்லவா? ஆனா அவங்க எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதத்தான் கடிதத்தில் எழுதியிருக்காங்க. எங்க பார் முகமது, முழு தேசமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அல் புகாரிய பத்தி எல்லா விஷயமும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் முர்த்ததா, ஏன் அமைதியா இருக்கீங்க? அல் புகாரி ஹதீஸ் நூலை வாசிக்க சொல்லி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து புது கட்டுரை ஒண்ணு எழுத நினைச்சிருக்கீங்களா? போதும் ஹுசைன், போதும், கேலி செய்ததை நிறுத்துப்பா. கிண்டல் நிறுத்தணுமா? அவரை பத்தி எதுவுமே தெரியாதப்போ, ஹதீஸ்களை சேகரிப்பதுல அவரோட முறை திட்டம் பற்றி எதுவுமே தெரியாதப்போ ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம நாளிதழ் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பிரதிகள் வெளியாகுது. 2 லட்சம் வீடுகளுக்கு போய் அந்த மக்கள் எல்லாம் அதை பத்தி பேசுவாங்க. வாய் பிரச்சாரத்திலேயே அது இன்னும் 2 லட்சம் மக்கள்கிட்ட பரிமாறப்படும். அப்படியே அது பல லட்சம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். மக்கள் மனசை நீங்க எந்த அளவுக்கு குழப்பி இருக்கீங்க? பயங்கரமான பாதிப்பு இல்லையா இது? போதும் விடுப்பா ஹுசைன். டாக்டர் முர்த்ததா, நீங்க செஞ்சிருக்கிறது அப்பட்டமான குற்றம். உங்க கட்டுரையில சொல்லி இருக்கிற மாதிரி நபி வழிய நிராகரிக்கலாம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனா நீ கதையை இன்னும் முடிக்கலையே. நைசாப்பூர்ல இருந்து நாடு கடத்தப்பட்ட முஸ்லிம் என்ன ஆனார்னு சொல்லலையே. நான் உங்ககிட்ட இமாம் புகாரிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ என்கிட்ட முழுசா சொல்லாத முஸ்லிம் தான் முஸ்லிம் ஹதீது தொகுப்பு என்ற நூலின் ஆசிரியரா? ஆமா முர்த்ததா, அவர் பெயர் முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் அல் நைசாபூரி. இதுல இருந்தே தெரியலையா ஹதீஸ் சேகரித்தவர்கள் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு? நீ சொல்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மேற்கோளை கூட இதுவரை நீ என்னிடம் சொல்லல. உண்மையாவ சொல்றீங்க? ஒரு மேற்கோள் என்ன, நான் உங்களுக்கு 50 மேற்கோளை கூட காட்ட தயாரா இருக்கேன். ஆனா அவற்றெல்லாம் படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். முதல்ல நீங்க இஸ்லாமிய வரலாறு என்ற நூலை படிங்க. அதுக்கப்புறம் இமாம் அல் தஹபி எழுதிய உன்னத மனிதர்களின் வாழ்வியல் உண்மைகள் என்ற நூலை படிங்க. இமாம் அல் தஹபிய பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இமாம் ஷம்ஷல் தீன் அல் தஹபி தான் உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கையும் மற்றும் மாபெரும் பாவங்களும் என்ற நூலின் ஆசிரியர். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் பண்புகள் என்ற நூலையும் நீங்க படிக்கணும். இப்னு அல் கௌசி என்பவர் தான் இந்த நூலோடைய ஆசிரியர். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு நூலும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது போதும்பா ஹுசைன். ஆதார நூல்களை பத்தி நீங்க தானே கேட்டீங்க? இல்ல, முஸ்லிம பத்தி நீ எனக்கு சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க இமாம் புகாரிய பத்தி இன்னைக்கு எழுதின கட்டுரையில சொன்னதையெல்லாம் முதல்ல திருத்துங்க, பிறகு சொல்றேன். அது சரி, ஆனா நான் என்ன எழுதணும்? மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறது என்ன பாவமா? உங்களுக்கு இமாம் புகாரிய பத்தி எதுவுமே தெரியலைன்னு சொல்லுங்க. தவறான கருத்துக்களை உள்வாங்கி இதை எழுதிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க எழுதின கருத்தை எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. இதுக்கு அப்புறமும் கூட மக்கள் என்ன நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, மாறாக உங்களுடைய நேர்மையை மக்கள் உணர்ந்தாங்கன்னா உங்க மேல உள்ள நம்பிக்கை தான் அதிகரிக்கும். நான் கிளம்புறேன். முஸ்லிம பத்தி எப்ப சொல்லுவ? உங்க புது கட்டுரையை படிக்கிற வரை முஸ்லிம பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஓகே? இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிளாக் அண்ட் ஒயிட் கம்யூனிகேஷன், நம்பர் 7, வடமரக்காயர் தெரு, மண்ணடி, சென்னை 1. மின்னஞ்சல் முகவரி optv@tmmk.in.